4 பேர் 4 விதமாக பேசி கேள்விப்பட்டிருப்போம். அப்படி தமிழக பிரமுகர்கள் 4 பேர் 4 விதமா பேசியதை தற்போது பார்க்கலாம். கண்டிப்பாக இரட்டை இலை தமிழகத்தின் 40 மக்களவை தொகுதிகளிலும் இரட்டை இலை மலர்ந்து நிற்கும். வேறு யார் மலருவா மலர மாட்டாங்கன்றதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. அணி சேர்க்கையை முடிவு பண்ண போகிறது அண்ணன் EPS அண்ணன் OPS 2 பேரும் தான். எப்போ தேர்தல் அறிவிப்படுதோ அப்போ தான் அந்த முடிவு செஞ்சு அறிவிப்பாங்க. என்ன முடிவு அங்கே எடுத்தாலும் முழு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்பமாக அவர்கள் பின்னால் ஒரு அணியாக அவர்கள் பின்னால் நின்று என்ன முடிவு எடுத்தாலும் அது அக்செப்டபிள் டெசிஷன் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். SCயில் இருந்தால்தான் இடஒதுக்கீடு, MBCயில் இருந்தால்தான் இடஒதுக்கீடு, BCயில் இருந்தால்தான் இடஒதுக்கீடு, நாங்கள் சாதியே மாற முடியாதா, சாதியில் முன்னேறவே முடியாதா என்ற கேள்விக்கு இந்த 10% இடஒதுக்கீடு விடையளித்திருக்கிறது. இதன் மூலமாக சாதியற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த 10% இடஒதுக்கீடுகள் ஒரு முதற்படியாக இருக்கும் என்று புதிய தமிழக கட்சி கருதுகிறது. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது நான் கொடுத்த வாக்குறுதிகளை ஒரு 70% நான் நிறைவேற்றிருக்கின்றேன். மீண்டும் அந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் நான் தென்காசியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் அதை நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தென்காசி தனி மாவட்டமாக அனைத்து கிரைட்டீரியா அவங்க மீட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 14 லட்சம் மக்கள் அங்கே இருக்காங்க. அதனால் எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கேன். எல்லா விதத்திலையும் தனி மாவட்டமாக செயல்படக்கூடிய தகுதி உள்ளது தென்காசி. அதை மாவட்டமாக பிரிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பொருளாதார அடிப்படையில் 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கான சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிற இந்த மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டிப்பதற்காக வருகிற ஜனவரி 27ஆம் நாள் மதுரைக்கு தேர்தல் பரப்புரையின் தொடக்கத்துக்கு வர இருக்கிற இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் மோடிக்கு எதிரான கருப்பு கொடி போராட்டத்தை நடத்த பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு முடிவு செய்திருக்கிறது.